This video is full information about Flight Radar app. நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். இது கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வீட்லேருந்தே ஃப்ளைட் வந்து சூப்பராக ஸ்பாட் பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு வந்து ஆன் பண்ணணும். அது எப்படின்னா இந்த வீடியோவில் எப்படி இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இல்லை அக்ரி அந்த கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கும், அதெல்லாம் அக்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காமிக்கணும். அடுத்து இப்படி வந்து உங்களுக்கு காமிக்கும். இங்கே வந்து நம்ம அபுதாபியில் இருக்கோம். நான் சரி அபுதாபி ஏர்போர்ட் நான் வந்து காமிச்சிருக்கேன். இங்கே எல்லா ஃப்ளைட்டுமே காமிக்கும். ஒரு ஃப்ளைட் கூட விடாமல் எல்லா ஃப்ளைட் எங்கெங்கெல்லாம் பறக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஸ்டெப்பாக எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேன் வந்து ஸ்பாட் பண்ணலாம். அதாவது நம்ம வீட்லேருந்தே பிளேன் ஸ்பாட் பண்ணலாம் ஈஸியாக. எப்படின்னா அதாவது நம்ம ஏர்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே ஜெயிட் ஏர்போர்ட்டில் தான் வந்து அபுதாபி ஜெயிட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் இங்கே ஃபேமஸ் ஏர்போர்ட். அது மட்டும்தான் வந்து இங்கே வந்து இருக்கணும் வந்து சொல்கிறாங்க. பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட்னால் இந்த ஏர்போர்ட் மட்டும்தான் ஜெயிட் ஏர்போர்ட்னு வந்து இருக்குது. இந்த ஜெயிட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். இங்கே வந்து பல விதமான ஃப்ளைட்ஸ்லாம் வந்து லேண்ட் ஆகும், அதெல்லாம் வந்து காமிக்கும். இப்போ வந்து இந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது என்ன ஃப்ளைட்டு அப்படின்னு ஏர் ப்ளூன்னு காமிக்குது. ஏர் ப்ளூ வந்து எங்கேருந்து எங்கே போகுது, இப்போ லாகூர்லேருந்து அபுதாபிக்கு வருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்கும். இப்போ வீட்லேருந்தே பிளேன் ஸ்பாட் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன்னா அது எப்படின்னா இங்கே அபுதாபி வந்து நம்மளோட லொக்கேஷன் எப்படி செட்டிங்ஸ்னு இங்கே ஒன்று இருக்கும். இப்படி வந்து டச் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்க்கு போகணும். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி மேப் ஃபஸ்ட்டு என்னென்ன மேப் வந்து யூஸ் பண்ணலான்னு வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேபிள் இந்த மாதிரி இப்படி வந்து ஃப்ளைட் வந்து இங்கே ஒரு ஃப்ளைட் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஃப்ளைட் நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த ஃப்ளைட் வந்து கத்தார் ஏர்வேஸ். இதை வந்து டச் பண்ணி உள்ளே போகணுன்னு தேவையில்லை. என்ன ஃப்ளைட்னு இப்படியே காமிச்சிக்கலாம். இப்படி பார்த்தாலே வந்து கத்தான்னு தெரியும். உள்ளே போய் பார்த்தா அது எங்கேருந்து எங்கே போகுது. இது வந்து கவுலாலம்பூர்லேருந்து தோஹா இந்த மாதிரி காமிக்கும். அடுத்து செட்டிங்ஸ்க்கு போனோம்னா இந்த மாதிரி மேப்போட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேப்ஸு இப்போ இது காமிச்சலாம். இது அப்புறம் வந்து வேர் இட் இஸ் டே அண்ட் நைட் ஆன் த மேப் அட் கிளென்ஸ். இப்போ அதை ஆன் பண்ணோன்னா எங்கே டே எங்கே நைட்டுன்னு அழகாக காமிக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டே தான் வந்து காமிக்குது. ஸோ வந்து இது இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி நீங்கள் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணலாம். லொக்கேஷன் வந்து ஆஃப்னு ஃபஸ்ட்டு இருந்தது, ஆன் பண்ணேன்னா இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து இந்த மாதிரி காமிக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம். நம்ம லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து அதுவே கரெக்டாக காமிக்கிருப்பாருங்க. இதான் நம்ம லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால எல்லா ஃப்ளைட்ஸும் இப்படி தான் லேண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு காலையிலங்கிறனால அவ்வளோவா ஃப்ளைட்ஸ் வராது. இப்போ ஃப்ளைட் நான் வரும்போது உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து எடுத்து போடுறேன். இப்போ வந்து இது வரல, அவ்வளோ காலைல அவ்வளோவா இந்த சைடு வராது, நைட்டு தான் வரும். ஸோ நான் ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது வந்து துபாய் ஏர்போர்ட். அதெல்லாம் அடுத்து நம்ம இந்தியாவுக்குள்ளே போனோம்னா திருச்சி ஏர்போர்ட்டு, அந்த மாதிரி சென்னை ஏர்போர்ட்டு அதெல்லாம் வந்து இருக்கும். இங்கே தான் எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ளைட்ஸு. இங்கே வந்து இப்போ திருச்சிராப்பள்ளி இங்கே இருக்குதுன்னா நம்ம வந்து இப்படி உள்ளே போனோம்னா இது என்ன ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட்டு. இப்போ வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்து அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஃபைன் பண்ணணும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஈஸியாக அதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஃப்ளைட் நம்பர் ஏர்போர்ட் அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து போய்க்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி டச் பண்ணால் தான் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் திருச்சிராப்பள்ளின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணலாம். ஆக்சுவலி திருச்சிராப்பள்ளி உங்களுக்கு வேணும்னா திருச்சிராப்பள்ளின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கும். டிஐஆர்னு போட்டாலே வந்துடும். நீங்கள் அவ்வளோவெல்லாம் டைப் பண்ண வேணாம், அதுவே வரும். திருச்சிராப்பள்ளின்னு இருந்தால் ஷோ ஆன் மேப்னால் எங்கே இருக்குதுன்னு வந்து காமிக்கும். அது டேரெக்டாக அங்கே போயிடும். அடுத்து ஷோ ஜென்ரல் இன்ஃபோ, அதோட பற்றி வெதர் அதெல்லாம் வந்து காமிக்கும். அரைவல் போனால் அதோட அரைவல், அப்புறம் டிபார்ச்சர்னால் அந்த டேக் ஆஃப்ஸ், அதெல்லாம் ஏர்க்ராஃப்ட் அண்ட் கிரவுண்ட் எது லேண்ட் ஆகி நிற்கிறோ அது, அப்புறம் டேக் ஆஃப் அதுக்கு எது நிற்கிறோ அதெல்லாம் காமிக்கும். ஃபைண்ட் அரைவிங் ஃப்ளைட் இப்போ வந்து என்ன ஃப்ளைட் அரைவ் ஆகுதோ அதை வந்து காமிக்கும். டிபார்ட்டிங் ஃப்ளைட்னால் என்ன ஃப்ளைட் வந்து இப்போ டிபார்ட் ஆகுதுன்னு காமிக்கும். இப்போ நம்ம வந்து ஷோ ஆன் மேப் எங்கே இருக்குதுன்னு தெரியலனா ஷோ ஆன் மேப் கொடுத்தோம்னா நேராக போய் திருச்சியில் விட்டுரும். இங்கே பாருங்கள், திருச்சிராப்பள்ளி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்.
இப்போ திருச்சியில் ஒரு ஃப்ளைட்டும் இல்லை. இந்த இண்டிகோலாம் திருச்சியிலேருந்து தான் கிளம்பியிருக்கும். இதெல்லாம் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து 1 செகண்ட் செக் பண்ணி கூட பார்க்கலாம் எங்கேருந்து கிளம்பியிருக்குன்னு. அது சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்னொரு வந்து இருக்குங்க. இதில் வந்து அதே இடத்துக்கு இந்த சர்ச்னு கொடுத்தாங்களே, அதில் வந்து ஃப்ளைட் பை ரூட்டு, லைவ் ஃப்ளைட் பை ஏர்லைன், ஏர்போர்ட் பை கண்ட்ரி, நியர்பை இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம போய் கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் இதே ஃப்ளைட். ஸோ இந்த மாதிரி ஃப்ளைட் பை ரூட், லைவ் ஃப்ளைட் பை ஏர்லைன், ஏர்போர்ட் பை கண்ட்ரின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஃப்ளைட் பை ரூட் ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிபார்ச்சர் ஏர்போர்ட் என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து டிபார்ச்சர் ஏர்போர்ட் வந்து துபாய்னு கொடுக்குறேன். இப்போ வந்து துபாய்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம்னா டியூ, இல்லைனா வந்து ஷார்ட் ஃபார்மில் கூட கொடுக்கலாம், DUBA இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி துபாய்னு வந்துடும். அரைவல் ஏர்போர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் தோஹா கொடுக்குறேன். தோஹானா கத்தார். ஃபஸ்ட்டு இந்த ஏர்போர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஏர்போர்ட்டு அந்த நேம்ஸ்லாம் தெரிஞ்சிடும். அதை போட்டாலே வந்துடும். இப்போ வந்து அந்த ஃப்ளைட்ஸ்லாம் எங்கெங்கே அந்தந்த ஃப்ளைட்ஸ்லாம் காமிக்கும், அந்த என்னென்ன ஃப்ளைட்லாம் அந்த ஊருக்கு போகுதுன்னு. ஃபஸ்ட்டு ஃப்ளை துபாய் எல்லாமே ஃப்ளை துபாய், அப்புறம் கத்தார் ஏர்வேஸ், அந்த மாதிரி நிறைய ஏர்வேஸ் வந்து காமிக்கும். அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, அடுத்து வந்து லைவ் ஃப்ளைட் பை ஏர்லைன். இதுக்கு வந்து கிளிக் பண்ணோன்னா இது வந்து இந்த மாதிரி காமிக்கும். இப்போ வந்து நான் எமிரேட்ஸ்னு கொடுக்குறேன். எமிரேட்ஸ்னு நம்ம கொடுத்தோன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து என்னென்னலாம் இப்போ வந்து ஏர்வேஸ் அந்த ஃப்ளைட்டு வந்து என்னென்னலாம் வந்து போகுது, எங்கெல்லாம் வருதுன்னு வந்து காமிக்கும். இவ்வளோ எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸுக்கு பாருங்கள், ஈஸியாக வந்து எத்தனை எமிரேட்ஸ் ஃப்ளைட்ஸ் இருக்குது, நிறைய எமிரேட்ஸ் ஃப்ளைட் போகுது. இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் வந்து எமிரேட்ஸ் கொடுக்கணுன்னா அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்னு கொடுத்தா கூட ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்னு நான் வந்து கொடுக்குறேன். ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் எது வேணாலும் கொடுத்தா என்னென்ன ஃப்ளைட்லாம் போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போ வந்து போகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏர்போர்ட் பை கண்ட்ரி. என்ன ஏர்போர்ட் பை கண்ட்ரினா, இப்போ கண்ட்ரி நேம் ஏதாவது கொடுங்க. இந்தியா, UAE எது வேணாலும் கொடுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா நான் வந்து தரேன். நீங்கள் என்ன கண்ட்ரி வேணாலும் கொடுங்க. நான் இந்தியா கொடுத்தேன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஏர்போர்ட்ஸையும் காமிக்கும். இந்தியாவில் உள்ள இத்தனை ஏர்போர்ட்ஸையும் காமிக்கும். சின்ன சின்ன ஏர்போர்ட்டை கூட காமிக்கும். அப்படி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா UAEன்னு கொடுத்தாலும் வரும். UAE என்னென்ன வர மாட்டேங்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓ சாரி, இந்தியாவில் போய் நான் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே போய் சர்ச் பண்ணும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு இங்கே வந்து வந்துருப்பாருங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு கொடுத்தோம்னா மொத்தம் இங்கே வந்து 7 எமிரேட்ஸுங்கனால 7 ஏர்போர்ட்ஸ் தான் காமிக்கும். ரொம்ப கம்மி தான் இங்கே. ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நியர்பைன்னு உங்களுக்கு வந்து இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் டேபோ இல்லைனா ஃபோன்லேயோ, நான் வந்து டேப் வச்சுருக்கேன், அதனால் நான் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியர்பை கொடுத்தீங்கன்னா நியர்பை ஆப்ஷன் வந்து என்னென்ன ஏர்போர்ட்லாம் நியர்பையில் இருக்குதுன்னு காமிக்கும். நான் வந்து UAEயில் இருக்கனால அபுதாபி, நான் வந்து அபுதாபியில் தான் இருக்கோம். ஸோ அபுதாபி ஏர்போர்ட்ஸ் காமிக்கும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்ஸ் வந்து காமிக்கும். இங்கே தான் இருக்குது அபுதாபி ஏர்போர்ட், ஜஸ்ட் மைலவே தான். இங்கே லொக்கேஷன்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல, இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் கிட்டக்க தான். அங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான் ஏர்போர்ட்டு. ஸோ அந்த மீட்டர்ஸ்லாம் வந்து காமிக்கும் உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்ஸ்லாம். இப்படி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே வந்து நீங்கள் வெதர் பார்த்துக்கலாம். வெதர்லாம் வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது, வெதர் என்னென்ன கண்ட்ரீஸ்க்கு என்ன வெதர்னு பார்க்கலாம். அடுத்து இதெல்லாம் தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதுதான், அந்த இவ்வளோ தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்கல. அதெல்லாம் வந்து மணி கொடுத்து வந்து நீங்கள் செய்யணும். இப்போ இந்த ARலாம் இருக்குல்ல, இதுக்கெலாம் அப்கிரேட் வந்து இந்த ஃபில்டர்ஸ் அலாச்சு, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் தரேன், உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மணி கொடுத்து வந்து பண்ணிக்கோங்க. அதாவது ARனால் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், தெரியுதா? AR வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களோட கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். எனக்கு வந்து இது ஒர்க் ஆகாது.
நான் கிளிக் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள், எனக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் அப்கிரேட் கொடுக்கல. இங்கே அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே இந்த அப்கிரேட்னா ஆட்டோமேட்டிக்காகவே அப்கிரேட்னு ஒன்று காமிக்கும். அப்கிரேட் வந்து நம்ம வந்து கொடுக்கல, ஏன்னா அது மணி கட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்கல. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு, தேவையில்லை, அது எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. ஏஆர்னு உள்ளே போயிட்டு அங்கே வந்து அப்கிரேட் ஆப்ஷன் காமிக்கும். அப்கிரேட் வந்து நீங்கள் வந்து 1 மந்த்துக்கு நீங்கள் ஏடியோ இந்த ரூபீஸ்க்கும் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளைட் இந்த ஸ்கையில் வந்து இந்த மாதிரி கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். நான் ஃபோன்லேயே காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கையில் காமிக்கோங்க. அப்போ வந்து ஏதாவது ஃப்ளைட் போகும். அந்த ஃப்ளைட் எங்கேயாவது போகிற மாதிரி ஒரு ஸ்பாட் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃப்ளைட்லாம் லேண்ட் ஆகலாம். அந்த ஃப்ளைட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா அந்த ஃப்ளைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே காமிக்கும். அது என்ன ஃப்ளைட்டு அந்த மாதிரி. அது வந்து அப்கிரேடில் தான் வந்து பண்ண முடியும். நான் வந்து ஆப்ஷன் தரல, ஸோ எனக்கு வரல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேபேக் வந்து இருக்குது. ப்ளேபேக்னால் ஒன்றும் இல்லை, ப்ளேபேக் இதெல்லாம் அப்கிரேடு, ஸோ இதெல்லாம் தேவையில்லை. அது நீங்கள் வேணால் பண்ணிக்கோங்க. ப்ளேபேக்னால் இன்றைக்கி வந்து இப்போ ஓடிட்டுருக்கனால இன்றைக்கி வராது. நேத்தியோட ப்ளேபேக் வந்து பார்த்தோம்னா நேத்தி என்ன ஃப்ளைட்ஸ்லாம் போயிட்டு இருந்ததுன்னு ஃபுல் டேவோடது வந்து காமிக்கும். ஸ்டார்ட் ப்ளேபேக்கு கொடுக்குறேன்னா நேத்தி இந்த நேரத்துக்கு என்னென்ன ஃப்ளைட்ஸ்லாம் போணுச்சு வந்து காமிக்கும். இந்த இடத்துல சில நேரத்தில் பாஸ் இருக்கும், ஆன் பண்ணிங்கன்னா ஓடும். இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ்லாம் போகுது. ஸ்பீடப் பண்ணிங்கன்னா எல்லா ஃப்ளைட்ஸும் காமிக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ் வந்து போகுது. ஸோ இதான் வந்து அப்கிரேட், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அதெல்லாம் வேணாம். இதெல்லாம் இதோ இருக்குது பாருங்கள் அப்கிரேட் ஆப்ஷன். இது கொடுத்தா தான் வந்து நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 3 சிம்பிள்ஸ் காமிக்கும். இந்த இடத்துல ஆட் கவரேஜ், கமர்ஷியல் சர்வீஸ், ஃபீட்பேக், எஃப்ஏக்யூ, அப்புறம் டுட்டோரியல், நியூஸ் லெட்டர், இதெல்லாம் வந்து வேலை இதுக்கு வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறது. இது வந்து ஸ்பாட்டிங்க்கெலாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் எடுத்து போடுறேன். இந்த சைடு நிறைய ஃப்ளைட்ஸ் போகும். நைட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஃப்ளைட்ஸ் போகும். நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். அது வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு எடுத்து போடுறேன் நைட்டு. இந்த வீடியோட இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டுமே வரல, அவ்வளோவா இந்த இடத்துல ஃப்ளைட்டே வரல. ஸோ இதான் வந்து ஃப்ளைட்டோட ஆப்பில் வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து பண்ணலாம். இதெல்லாம் தான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது. இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து இந்தியா, அந்த மேப்லாம் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஃப்ளைட்டையும் வந்து ஈஸியாக ப்ளேன் ஸ்பாட் பண்ணலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்க. நான் வந்து இந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து போடுறேன். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஃப்ளைட்ஸ், உலகத்தில் உள்ள எல்லா ஃப்ளைட்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் வந்து இந்த ஃப்ளைட் ரேடார் ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.